வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் முதல்வர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். துணை முதல்வரை ஆளுநர் அவசரமாக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. என்ன காரணத்திற்காக முதல்வரை கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை, அது மட்டும் இல்லாமல் இதற்கான முழு காரணம் என்ன, இதற்கான அவசியம் எப்படி வந்தது, இதை பற்றின காணொளி தான் இந்த ஒரு தெளிவான துல்லியமான காணொலியை பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ண மறந்துடக்கூடாது, ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாமே கைதாகி அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போது சற்று முன்பு முதல்வரையே அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. துணை முதல்வரே அவசரமாக துணை முதல்வரை ஆளுநர் அவர்கள் நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டார் முதல்வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கனாக்கா பிரான்ஸ் நாட்டுடைய முதல்வரை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கனாக்கா அவர் செய்த குற்றத்திற்காகவும் பல பரிவர்த்தனை குற்றத்திற்காகவும், அது பலவிதமான சொத்துக்கள் குவிப்புகள் இதெல்லாம் குற்றத்திற்காகவும் அவரை முதல்வரை கைது செஞ்சுருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரான்ஸ் நாட்டில். அது மட்டும் இல்லாமல் அவரை கைது செஞ்ச காரணத்தினால துணை முதல்வரை அவசரமாக துணை முதல்வரை ஆளுநர் அவர்கள் நியமனம் செஞ்சு வச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கையும் களமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்கள் சிக்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ நினச்சிட்டு போய் நிறைய பேர் தமிழ்நாட்டு முதல்வர் தான் கைது செய்யப்பட்டார்ன்றது கண்டிப்பாக கிடையாதுங்க. இது பிரான்ஸ் நாட்டுடைய முதல்வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் 1% கூட கிடையவே கிடையாது. இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம். ஏன்னா திரு ஸ்டாலினை அவர்களை தொடக்கூட முடியாது, அவரை தொட்டால் சீண்டி பார்க்க முடியாது. ஸோ தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.